நம்ம மெயினாக இப்படி ஃபோனை கட் பண்ணதுமே செந்தில் செம்ம கோவத்தில் இருக்காங்க. நேராக வீட்டுக்கு போய் உட்காந்துடுறாங்க அமைதியாக. அது மட்டும் இல்லாமல் மீனா வந்த அப்புறம் இந்த விஷயத்த பேசி இன்னையோட மொத்தமாக முடிவு கட்டிடணும், இந்த விஷயத்த எல்லார்ட்டும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோடு உட்காந்துருக்காங்க. அதேமாரி கரெக்டாக மீனா வெளிலேருந்து வந்தோடனே செந்திலை பார்க்குறாங்க. செந்திலை பார்த்தும் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அப்படியே அமைதியாக போகலான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால முடியல. செந்தில் பக்கத்துலேயே போய் உட்காந்து, என்னங்க ஆகிட்டு, என்னங்க பிரச்சனை உங்களுக்கு, இங்கே என்னங்க விருப்பம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறீங்க, தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க, எல்லாரும் மனதை காயப்படுத்தாதீங்க, நீங்கள் பேசாமல் விட்டுருங்க, இந்த விஷயத்த அப்படியே மறந்துடுங்க அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம செந்திலுக்கு ரொம்பவே கோருது. நீ கொஞ்சம் அமைதியாக இருமேன்னு, அது மட்டும் நான் எடுத்த முடிவு எடுத்தது தான், நீ என் கூட தனி கொடுத்தம் வந்து தான் ஆகணும், நான் கூட்டிகிட்டு போகாமல் இருக்க மாட்டேன். அது மட்டும் இன்றைக்கி இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் போகிறேன். என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்த வீட்டில் ஒரு சந்தோஷங்கிறது ஒன்றுமே கிடையாது, நான் ஆசைப்பட்டு செய்ய முடியல. அது மட்டும் இல்லாமல் என்னோட வேலை பார்க்குற இடத்துல வந்து என்னை அந்தளவுக்கு அவமானப்படுத்திட்டு போகிறாரு. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, நான் இந்த வீட்டில் இருக்கப்போ தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் எங்கேயாட்ட போயிட்டுன்னு நம்ம சந்தோஷமாக இருப்பாங்களே இவங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்காக நான் தனி கொடுத்து போக தான் பிறகு பேச தான் போகிறேன். நீ எனக்கு சப்போர்ட்டாக நின்று காட்டி போ. அது மட்டும் இல்லாமல் நீ என்னோடய வார்த்தை மதித்து அமைதியாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படி சொல்லுங்க. இதை கேட்டோன்னே மீனாக்கு ரொம்ப கோருது. நீங்களோட வார்த்தையை மதிக்க மாட்டீங்க, நான் மட்டும் உங்களோட வார்த்தையெல்லாம் மதிக்கணுமா, நான் கூட வரவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, என்னோடய பேர் மட்டும் இல்லை இதோட வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லிட்டு மீனாவும் வெளியே போகிறாங்க. இந்த போனோடனே நம்ம செந்தில் வந்து எல்லா விஷயத்தையும் உங்களோட முக்கியமான விஷயம் சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் சொல்ல போகிறாங்க. இதை கேட்டுட்டு பாண்டியன் வந்து சொல்ல அப்படி சொல்கிறாங்க. மீனை வந்து தடுக்கிறாங்க. இதை பார்த்து கதிர் வந்து என்ன ஆகிட்ட அண்ணி, எதுக்காக தடுக்கிறீங்க, அண்ணன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்களா, விடுங்க அண்ணன் சொல்லிட்டு போட்டோம், தடுக்காதீங்க அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு செந்தில் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, நான் அது மட்டும் இல்லாமல் தனி கூடத்தில் போகலான்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படி சொல்கிறது. இதை கேட்டோன்னே எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோமதி அதுக்கு முன்னாடி ஷாக் ஆகுங்க. மீனா கிட்ட செம்ம கோவத்தில் கத்த ஆரம்பிக்கிறாங்க. கோமதி, என்னடி இதெல்லாம் உன்னோட வேலை தானே, அது மட்டும் இல்லாமல் எதுக்காக தனி கொடுத்தணும், என்னடி இதெல்லாம் உன்னோட வேலை தானே, அது மட்டும் இல்லாமல் என் பையனை தூண்டி விட்டு நீ வேடிக்கை பார்க்குறியா என்ன, தனி கொடுத்து போகிறவங்க அப்படி என்ன அவசியம், அது மட்டும் இல்லாமல் எதுக்காக என் பையன் நடந்து பிரிக்க பார்க்குற அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக மீனா திட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து செந்திலுக்கு ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் எதுக்காகமா அவளை திட்டுறீங்க, அவளுக்கு எதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படி சொல்லுங்க. இது கேட்டு மீனா வந்து பார்த்தீங்களாங்க, இதுக்கு தான் நான் அப்போவுமே சொன்னேன், இந்த விஷயத்தில் நீங்கள் பேசாதீங்க, அது மட்டும் இல்லாமல் என் தலையில் தான் வந்து விடியும், ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தனி கொடுத்த பொண்ணுங்க மேலே தான் பழி வந்து சேரும். அது மட்டும் இங்கே பாருங்க அத்தை, எனக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் முழுக்க உங்கள் பையன் எடுத்த முடிவு தான், நான் தனி கொடுத்த போக வேண்டாம்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் பிடிவாதமாக இருக்கார். எனக்கு இங்கே இருக்கதா பிடிச்சிருக்கு, நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ எடுத்து சொல்லி பார்த்துட்டா நான் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேக்காரு அவர். தண்ணி கொடுத்தனா நான் போயே அவன் அப்படி சொல்லிட்டு பிடிவாதமாக நிற்கிறாரு. எனக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது, அதனால் எது பேசினாலும் நீங்கள் அவர்கிட்ட பேசிக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டுன்னு கோமதி செம்ம ஷாக் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் அதுக்கு மேலே செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்ன நடக்குது இங்கே, அது மட்டும் இல்லாமல் அவளே தனி கொடுத்து போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா, அப்புறம் உனக்கு என்னடா பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் நீ பிறந்து வளர்ந்து விடுறாது, இதுக்காக நீ விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன், புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணுங்க தான் பிரித்து கொண்டு போகணும்னு நினச்சிருக்கேன், ஆனால் இப்போ நீ என்ன இந்த வீட்டுக்கிட்ட போகணுன்னு சொல்லி நீ முடிவு எடுத்திருக்கி, எனக்கு ரொம்ப தப்பாக இருக்கடா, இதுக்காக அந்த பண்ண அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக செந்திலை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட செந்தில் வந்து அம்மா சும்மா ரொம்ப அமைதியாக இருமா, மீனாக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த வீட்டில் இருக்க விருப்பம் கிடையாது தான், அது மட்டும் இல்லாமல் நான் தனி கொடுத்த பொண்ணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இந்த வீட்டில் இருக்க நிறைய பிரச்சனை இருக்குமா அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டோம் கோமதி பாண்டியன் எல்லாருமே செம்ம ஷாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் நம்ம கோமதி சொல்கிறாங்க, மருமகள்லாம் வந்தவங்க தான் குடும்பத்தை பிரிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணவனே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படி சொல்லிட்டு மீனை பற்றி புகழ்ந்து பேசினா இந்த பக்கம் சுகன்யாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்னத்தை நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டு கூட ஓரமாக ஒதுங்கி நிற்கலாமே, அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே மீனாவோட ஐடியாவாக தான் இருக்கும், எல்லாத்தையும் பேசுறதுலாம் பேசிட்டு ரூமுக்குள்ளே வச்சு இப்போ செந்தில் வச்சு பேச வச்சு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு மீனாமில் மொத்த பழைய தூக்கி போட்டுறாங்க. இதை கேட்டோன்னே மீனாக்கு செம்ம வந்து அப்படியே கோவத்திலே முறைச்சிக்கிட்டே, இங்கே பாருங்கள் தேவையில்லாம விஷயத்தை தலையிடாதீங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் சொன்னது தான், அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு தனி கொடுத்தப்போ நான் விருப்பப்பட்டதை நானே அத்தை மாமாட்ட வந்து பேசி நானே இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருப்பேன், இந்த மாதிரிலாம் இஷ்யூ ஆக்கிட்டு இருக்கேன் மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 விஷயம் தலையிட்டவளை வச்சுக்காதீங்க அப்படி சொல்லிட்டு சுகன்யா மிரட்டுறாங்க. சுகன்யா உடனே அப்படி முறைச்சிக்கிட்டு பார்க்குறக்கு இதை பார்த்தா பழனிவேல் வந்து நீ வேறு சும்மா அப்படி தேவையில்லாமல் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தாது, அது மட்டும் இல்லாமல் மீனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், மீனா அந்த மாதிரி பண்ணுற பொண்ணு கிடையாது, நீ தேவையில்லாமல் வாயை மூடு, நீ ஏதாவது பேசாமல் பாரு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் உடனே நம்ம கோமதி வந்து நீ கொஞ்சம் அமைதியாக சுகன்யா, எரியுது நெருப்பு எண்ணெய் குறி ஊற்றாத, எனக்கு என்னோட மருமகளை பற்றி தெரியும், நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே போதும் அப்படி சொல்லிட்டு சுகன்யாவோட வாயை அடைச்சிடுறாங்க. சுகன்யாவை செம்ம கோவத்தில் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மீனாவை சுகன்யாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. பழனிவேல் திட்டின பார்த்து பழனிவேலை பார்த்து நம்ம சுகன்யா முறைக்கிறாங்க. நம்ம செந்தில் வந்து விஷயத்தை எப்படி சமாளிக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல்
பாண்டியன் கோமதி எடுக்க போகிற முடிவு என்னவா தான் இருக்கும். பொறுத்து தான் நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.